வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இது வரைக்கும் நம்ம 11 கிளாஸ் 12 கிளாஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து 13வது கிளாஸ் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்டு பாலிட்டி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம கிளாஸஸ் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1லேருந்து ஃபஸ்ட் வீடியோ இருக்குது, ஒரு 10 days பிஃபோர் போட்டிருப்பேன். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. அவர் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்தாலும் ஃபேஸ் 1ஓட வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் 2க்கு வாங்க. ஏன்னா தமிழ் ஜிஎஸ் ஒரே மாதிரி கவர் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நம்ம அங்கே வந்து ஒரு நல்ல ஸ்கோர், டீசன்ட் ஸ்கோர் எடுக்க முடியும். ப்ளஸ் மேக்ஸ்க்கும் நான் உங்களுக்கு போடுவேன். இப்போதைக்கு தமிழ் அண்டு ஜிஎஸ்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியோட 2026 தான் நம்மளோட டார்கெட். ஓகே, இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்டோட பாலிட்டி பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? இன்றைக்கி வீடியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் 6th விட 7th பார்த்த 6th விட 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ டேர்மாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி ஒரு 11 பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை ஏவி டைசின்றவர் தான் வாதுரைச்சிருக்காரு. சரிங்களா? அவ்வளோதான். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முக்கிய முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து, அதாவது 19th century. 19th centuryனா என்ன? ஃப்ரம் 1800. ஸோ இதில் இருந்து தான் நமக்கு பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காக நிறையா முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் எடுத்தாங்க. அவங்கள பற்றினா நம்ம 10th ஸ்டாண்டர்டு சிலபஸ் படிக்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு யார் யார் அந்த முயற்சியை மேற்கொண்டாங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருக்கையா சாகாவத், உசேன் அப்படின்றவங்க. இவங்க எல்லாருமே பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு போராடின ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள். இவங்கள பற்றி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு இவங்க பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 19th centuryயில் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ரொம்ப முக்கியமானவங்க இவங்க எல்லாருமே. அடுத்து பாலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு எங்கேருந்து வருதுன்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்களா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சொல்லுவாங்க இல்லையா, இந்திய அரசியலமைப்பிலேருந்து வர்றது தான் இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே. நம்ம 6th ஸ்டாண்டர்ட் வீடியோவில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு சட்டத்தில் உருவாக்கும் போது 365 உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஒரு 5 உறுப்பை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது உறுப்பு 14லேருந்து, இதை உறுப்புன்னு சொல்லலாம், சட்டப்பிரிவுன்னு சொல்லலாம், இல்லை விதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சட்டப்பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் நம்ம இவங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த 365 இப்போ 395 மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் 2016 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அதில் அடிப்படை உரிமைகள் சொல்லுவாங்க இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது பார்த்திங்கன்னா இது குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் அப்புறமா டீட்டெயிலாக பாலிட்டி கிளாஸ் நடத்தும் போது பார்க்கலாம். ஆர்டிக்கல் 12லேருந்து, அதாவது சட்டப்பிரிவு 12லேருந்து 35 வரைக்கும் உள்ளது எல்லாமே என்னது தான், அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அடிப்படை உரிமைகளுக்கான சட்டப்பிரிவுகள். ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அதில் ஒரு 5 சட்டப்பிரிவு மட்டும் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோம். சட்டப்பிரிவு 14 அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சட்டப்பிரிவு 14 என்ன சொல்கிறது, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். எப்படி இது வாதுரைக்கிறாங்கன்னா, நானும் சரி நீங்களும் சரி, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ பிரதமரோ சரி, சட்டம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா இந்த சட்டத்துக்கு முன்னாடி யாருனாலும் சமம் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால அதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம். சட்டப்பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. எப்படி? பாலினம், இனம், இந்த மாதிரி ஜாதி, மதம், இந்த மாதிரி நம்ம பாகுபாடு பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாகுபாடை வந்து தடை செய்கிற ஒரு சட்டப்பிரிவு தான் என்னது, சட்டப்பிரிவு 15. சரிங்களா?
அடுத்து சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. எப்படி? பொது வேலைவாய்ப்புனா கவர்மெண்ட்டோட ஒர்க்ஸு தான். இதில் எல்லாருக்குமே சமமான வாய்ப்பை கொடுக்கறது தான் சட்டப்பிரிவு 16. இதில் இருக்கிற ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்னால் நமக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இந்த சட்டப்பிரிவு 16 பார்த்தோம்னாவே அதுலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுது? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படின்றது தான். இந்தியாவில் யாருக்கும் இவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அரசாங்கம் எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுத்தாகணும். அதே மாதிரி சட்டப்பிரிவு 17 என்னது? தீண்டாமையை ஒழிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. தீண்டாமையை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீண்டாமைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஸ்கூல் புக்ஸோட ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான், அன்டச்சபிலிட்டி இஸ் அ க்ரைம். தீண்டாமை ஒரு குற்றமாகும் இல்லை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சட்டப்பிரிவு எங்கே வருது அப்படின்னா 17வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது? தீண்டாமையை தடை செய்கிறது. அடுத்து சட்டப்பிரிவு 18. சட்டப்பிரிவு 18 என்ன? பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடுக்கிறது. பட்டங்கள் அப்படின்னா ஒன்று படித்து வாங்கின பட்டமாக இருக்கணும், இல்லை கவர்மெண்ட்டு இல்லை இராணுவ பட்டங்களாக இருக்கணும். சரிங்க, கவர்மெண்ட் கொடுத்த பட்டம் அல்லது இராணுவ பட்டங்களாக இருக்கணும். அதை தவிர மற்ற அனைத்து பட்டங்களையும் தடை செய்கிறது தான் சட்டப்பிரிவு 18. யாரும் தனக்கு முன்னாடி எந்த பட்டத்தையும் யூஸ் பண்ணிக்க, பட்ட பெயர் ஏதாவது ஒன்று போட்டு யூஸ் பண்ணாங்களே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 18. சரி, அடுத்து கட்சியின் தேர்தல் அறிக்கை. இந்த 11 பாயிண்ட்டோடு முடிச்சிடலாம். ஏன்னா அது வரை தான் 7th ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் இருக்குது. கட்சியின் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார்கள். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சாரம் செய்வாங்க இல்லையா? அதுதான் பரப்புரைன்னு இங்கே போட்டிருக்கிறாங்க. அந்த பரப்புரையில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்ற ஒரு திட்டங்களும் அந்த கட்சியோட கொள்கைகளையும் அறிவிக்கிறது தான் தேர்தல் அறிக்கை. கட்சியோட தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தேர்தல் ஆணையம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சட்டப்பூர்வ அமைப்பு. சட்டத்தின் மூலமாக உருவான ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சட்டத்தின் மூலமாக உருவான அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். இதுக்கு சட்டம் வழிவகுத்திருக்கு. எப்படி? இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பாகும். ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி சட்டப்படியான அமைப்பு, இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? இதை நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கும் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். தேர்தல் குழுவுடைய சின்னங்கள். தேர்தல் குழுவுடைய சின்னங்கள் எப்படி ஒதுக்குறாங்க? ஒரு கட்சிக்கும் ஒரு சின்னம் ஒதுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி ஒதுக்குறாங்க? 1966ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகை உள்ளது. அதாவது 1966 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்னங்களை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து ஒதுக்கப்பட்ட சின்னம்னா என்ன, ஒதுக்கப்படாத சின்னம்னா என்ன, அது ரொம்ப முக்கியம். ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும். அப்போது ஒதுக்கப்பட்ட சின்னம்னா என்ன? அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு. இப்போது நம்ம ஸ்டேட்டில் பெர்மனண்ட்டாக ஒரு 8%, அதாவது 8% மேலே வாக்கு வங்கி வச்சுருக்க கட்சிகளுக்கு மட்டும்தான் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நிரந்தரமாக ஒரு சின்னம் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த சின்னம் வேறு எந்த கட்சிக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு சின்னம் எடுத்துக்கிறாங்க, அது ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கொடுத்ததுக்கப்புறம் அதே சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு மக்கள் மத்தியில் 8% மேலே வாக்கு வங்கி இருக்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு அரசியல் கட்சியை அங்கீகரிக்கப்பட்டுருவாங்க. அதே மாதிரி இதற்கு கம்மியாக வாங்குறவங்களோ, இல்லை புதுசாக வர்றவங்களோ, இல்லைன்னா சுயேட்சை வேட்பாளர்களோ இருப்பாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது இது வரைக்கும் இந்த கட்சிக்கு இவங்க இதை தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்தது கிடையாது, யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்னங்கள் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட சின்னங்கள் ஒதுக்கப்படாத சின்னங்கள்னு சொல்லுவாங்க. அதை அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இது வரைக்கும்
தேர்தல் ஆணையம் மூலமாக அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒதுக்கப்பட சின்னங்களை தான் ஒதுக்கப்படாத சின்னம்னு சொல்லுவாங்க. ஏன் அதுனா அந்த சின்னம் வேறு எந்த கட்சிக்கும் நிரந்தர சின்னமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டேட்டில் ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்சிக்கு இப்போது ஏதோ ஒரு சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதே சின்னத்தை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், விளக்கமாறு சின்னம் வச்சுக்கலாம். சரிங்களா? விளக்கமாறு சின்னத்தை நம்ம இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா இது வேறு ஸ்டேட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஸ்டேட் பை ஸ்டேட் மாறும். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பார்ட்டிக்கு விளக்கமாறு சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கிடையாது. கர்நாடகத்தில் அது கொடுப்பாங்க. பட் அது நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரே கட்சி தான் இருக்கும். புரியுதா? அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்துகிறேன். இப்போதைக்கு இவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. இது ஒரு பாக்ஸ் கொஷின்ஸ். இப்போதைக்கு இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பாலிட்டி கிளாஸ் நடத்தும் போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கான கிளாஸ் இதோடு முடியுது. இதோட முடியுது இன்றைக்கான கிளாஸ். நாளைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன பாயிண்ட்டு அண்ட் இதில் நான் கொடுத்துருக்க பாயிண்ட்டு எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு எடுத்து எழுதி வச்சுருங்க. ரொம்ப முக்கியமாக இருக்கும். எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம பாலிட்டி கிளாஸ் நடத்துகிறப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் கிளாஸ் கவனிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நாளைக்கு நம்ம செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். பாய்.